உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ட்ரெடிஷ்னல் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி மாவை வச்சு செய்யக்கூடிய சிமிலி உருண்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 1/2 கப் வேர்க்கடலை, இது பச்சை வேர்க்கடலை சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதும் 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதையும் ஒன்ஸ் லைட்டாக வறுத்துட்டு 2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு வெள்ளை எது வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்மளோட ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டால் போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இது ஓரளவுக்கு பருபருன்னு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் ராகி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல சூடான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதும் நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததும் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நம்ம அடைகளுக்கெல்லாம் தட்டுவோம்ல அந்த மாதிரி. அடுத்து ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல் சூடானதும் இந்த மாதிரி ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். தட்டும்போது கையை தண்ணியில் நனைச்சிட்டு தட்டுனீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக வந்துடும். இல்லை அப்படின்னா ஒரு வாழை இலையில் தட்டி எடுத்து நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்கோ நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி வச்சு வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி திருப்பி போட்டு அடுத்த சைடு வேக வைக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இன்னொரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிரும், மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் ஈவனாக வேகும். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து அதை ரஃப்பாக பிச்சு போட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ட்ரெடிஷ்னல் மெத்தட் பார்த்திங்கன்னா உலக்கையில் இடிப்பாங்க, நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதைய ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். மிக்சிங் பவுலில் பாதி மட்டும் சேர்த்துட்டு பாதி அப்படியே மிக்ஸி ஜாரில் வச்சிடலாம். இது கூட நம்ம 1 கப் துருவின வெல்லம் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஆல்ரெடி சேர்த்துருக்கிற மாவு கூட நம்ம இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சிருக்கிற இந்த வேர்க்கடலை பொடியை உள்ள சேர்த்துடலாம். உள்ள சேர்த்துட்டு ஒன்ஸ் இந்த மாதிரி கலந்து வச்சிடலாம். கலந்துட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது நம்மளோட ஆப்ஷனல் தான். நம்ம வேணும்னா சேர்த்துலாம், இல்லைனா அப்படியே உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த நல்லா வறுத்து எடுத்து, ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இந்த நட்ஸ் சேர்த்த மாட்டாங்க, இது நம்மளோட ஆப்ஷனல் தான். வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா நம்ம அப்படியே உருண்டைகளாக பிடிச்சிடலாம். இதுலேருந்து நம்ம இந்த நட்ஸை மட்டும் சேர்த்துக்கலாம்.
நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்தும் போது இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இது ஆல்ரெடி இந்த வெல்லம் சேர்த்துனதுனால அந்த ஈரப்பதமே பார்த்திங்கன்னா நல்ல உருண்டைகள் வந்து அமுத்தி பிடிக்கும்போது நல்லாவே வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மீதி இருக்கிறதுலையும் நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இதை ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான இந்த சிமிலி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.